ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மொபைல் வந்து பேண்டமில் வந்து வி ஃபோல்டு பேண்டமில் V4 5 இது நீங்கள் பார்ப்போம். பேண்டம் தான் இது. மொபைல் எந்த இஷ்யூமே இல்லை, புதுசாக நீட்டாக இருக்குது. ஆனால் ஒன்லி மொபைலாக இருக்குது. இந்த போட்டிருக்கு பாருங்கள், பேண்டம் V ஃபோல்டு 12GB ரேமு 256. சரிங்களா? பேண்டம் V ஃபோல்டு 12GB ரேமு 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இந்த பக்கமும் ஒரு டிஸ்பிளே இருக்கும். விலை வந்து பார்த்திங்கன்னா 20,500, 20,500. மொபைல் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா செம்மையாக இருக்குது. புதுசெல்லாம் வாங்க போனால் இதெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் 40 ரூபாய்க்கு மேலே இருக்கும்ல, 40, 45 இருக்கும். ஆனால் இந்த மொபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் டெமோலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, கஸ்டமர் கையிலேருந்து வாங்கலை. அதனால் இந்த மொபைலை நம்ம நம்பி வாங்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன டென்ட்டு, அதாவது லேசாக அடிபட்டிருக்கு, அவ்வளோதான், சின்னதாக தெரில, அது கண்ணுக்கே தெரில. அதனால நம்ம சொல்லி காட்டுறோம். இதை பாருங்கள். மற்றபடி மொபைல் ஃப்ரெஷ்ஷுங்க, அதுவும் இந்த ஒரு இடத்துல தான். அது கூட நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதனால் நம்ம காட்டிடுறோம். மேலே ஒரு கிராச் கார்டு போட்டிருக்காங்க, அது கூட எடுத்துகிட்டு காமிச்சிடலாமா? ஏன்னா கிராச் கார்டை எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் கிராச் ஆயிரும், அதுக்கு தான் அப்படியே வச்சிருக்கு. பார்க்குறேன், துஸ்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ 20,500. கேமராலாம் வச்சு காட்டுவேன். பேண்டம் V ஃபோல்டு 12GB ரேமு 256. எல்லாமே பக்காவாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது மொபைலை பொறுத்த வரைக்கும். உண்மையிலே ஜென்யூனாக கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம, அதாவது கஸ்டமரில் ஷோரூமில் இருந்து எடுத்திருக்கோம். இந்த 2 ஃபோனும் வந்து ஷோரூமில் செகண்ட்ஸில் எக்ஸ்சேஞ்சில் வந்தவங்கக்கிட்டேருந்து பேசி எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடுங்க, முடிச்சிடலாம்.